வணக்கம் நேயர்களே, தந்தியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவுக்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இப்போது நாம் அரபிக்கடல்ல பார்ப்பது என்ன அப்படின்னா, ஃபெங்கல் புயல் தாழ்வாக மாறி இப்போது அரபிக்கடலுக்கு சென்று விட்டது. ஆனால் அதனுடைய பாதிப்புகள் இன்னும் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மழை, வெள்ளம், அதற்கடுத்து இருக்கக்கூடிய பேரிடர் அப்படின்னு எல்லாவற்றையும் தமிழகம் சந்தித்திருக்கிறது. இதற்கிடையில் அடுத்த அச்சம் வடகிழக்கு பருவமழை 31% அதிகமாக பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அலர்ட். இது இன்னும் அச்சத்தை அதிகரிக்கிறது. சரி, இப்போது அடுத்த நிகழ்வு எப்போது உருவாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சீசன்ல 4வதாக உருவான பெரிய நிகழ்வு இது. ஏற்கனவே அக்டோபர் உருவானது, அதன் பிறகு டானா புயல், அதன் பிறகு ஒன்று, இப்போது 4வதாக ஒரு புயலை நாம் எதிர்கொண்டு முடித்திருக்கிறோம். அடுத்த சிஸ்டம் எப்போது உருவாகும் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அதை நாம் பார்க்கலாம். பல மாடல்கள் இருக்கிறது, அதாவது ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ். ஸோ அதன்படி இப்போ காற்று இங்கே இருக்கிறது. இது அடுத்தடுத்த நாட்களில் உருவாகுமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த புயலானது இங்கே உருவானது. சுமத்ரா தீவு பக்கத்தில் உருவாகி அப்படியே கீழே வந்து அப்புறம் இங்கே இருந்து அப்புறம் உள்ளே வந்தது. ஸோ அந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். காரணம் என்னன்னா, இந்த எம்ஜேஓ அலைவு அடிப்படையில் இந்த கடல் பகுதி இப்போ ஆக்டிவாக இருக்கிறது. இங்கு தான் பெரு நிகழ்வுகள் இந்த சீசனில் ஏற்பட போகிறது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ செவ்வாய்க்கிழமை பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை இங்கே ஒரு நிகழ்வு உருவாகிற மாதிரி தெரிகிறது. பாருங்க, திங்கட்கிழமை சாதாரணமாக இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை ஒரு நிகழ்வு உருவாகிற மாதிரி இருக்கிறது. அது லோ ப்ரெஷராக மாறுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதன் பிறகு அது காணும். பாருங்க, இங்கே ஒரு எல் உருவாயிருக்கு, அது எல்பியா மாறுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். வெள்ளிக்கிழமை, அதன் பிறகு சனிக்கிழமை. சனிக்கிழமையும் வங்கக்கடல் சாந்தமாக காணப்படுகிறது. அதன் பிறகு இங்கே ஒரு நிகழ்வு உருவாவதாக தெரிகிறது. பாருங்க, திரும்ப சுமத்ரா பக்கத்தில் ஒன்று உருவாவதாக காட்டுகிறது. எப்போது அப்படின்னா திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அது இங்கே இருக்கிறது. அதன் பிறகு திங்கட்கிழமை ஒன்று உருவாவதாக காட்டுகிறது. செவ்வாய்க்கிழமை அது வருவதாக, உள்நோக்கி வருவதாக காட்டுகிறது. இதில் பல மாடல்ஸ் இருக்குது. இப்போ ஜிஎஃப்எஸ் மாடல் பார்த்தலாம். ஜிஎஃப்எஸ் மாடல் போயிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வலுவான சிஸ்டமாகவே காட்டுகிறது. ஸோ பாருங்கள், அது வந்து சனிக்கிழமையே இங்கே வந்து விடுகிறது. வெள்ளிக்கிழமை அது இங்கே இருந்து சனிக்கிழமை மாறுவதாக காட்டுகிறது. எங்கே? அந்தமான் பக்கத்தில் சனிக்கிழமை உருவாவதாக ஜிஎஃப்எஸ் மாடல் காட்டுது. ஆனால் நம்ம பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது யூரோப்பியன் மாடல். சரி, இதன்படி பார்க்குறப்போ திங்கட்கிழமை 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த நிகழ்வு வருவதாக காட்டுகிறது. புதன்கிழமை இதே போல, அதாவது எங்கே இந்த புயல் நின்றதோ, ஃபெங்கல் நின்றதோ அதே போல நிற்கிறது திரிகோணமலைக்கு மேலே. வியாழக்கிழமை பாருங்க, அதே போல அது இறங்குகிறது. ஸோ அதன் பிறகு அது வந்து உள்ளே சென்று விடுவதாக தெரிகிறது. ஸோ அதனால ஒரு லோ ப்ரெஷர் உருவாகிறது. அது அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி மாறுமா? அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, நன்கமைந்த தாழ்வு பகுதியாக, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக, புயலாக, தீவிர புயலாக, அதிதீவிர புயலாக, இத்தனை ஸ்டெப் அது கடக்க வேண்டி இருக்கிறது. இதில் எது மாறப்போகிறது அப்படின்ற பெரும் கேள்விகள் இருக்கிறது. புதிய புதிய லோ ப்ரெஷர்ஸ் உருவாகி கொண்டே இருக்கிறது. பாருங்க, அடுத்து பார்க்குறோம், செவ்வாய்க்கிழமை எல்லாம் புதிய ப்ரெஷர்ஸ் உருவாவதாக காட்டுகிறது. நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரனும் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன், வணக்கம். இந்த நிகழ்வுக்கு பிறகு புயல் அப்படின்னாலே ஒரு பெரும் அச்சம் இப்போ மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இந்த சீசனில் இப்போ பெரு நிகழ்வுகள் நாளை சந்திச்சிருக்கோம். டிசம்பரில் அடுத்தது எப்போ பெரிய ஈவெண்ட் இருக்கு, பெரிய நிகழ்வு அப்படின்னா எது? இந்த டிசம்பரை பொறுத்தளவுக்கு நாளை முதல் நாளை முதல் ஹேமச்சந்திரன், டிசம்பரை பொறுத்தளவிற்கு டிசம்பர் 4ஆம் தேதி முதல் மழையின் தாக்கம் வந்து படிப்படியா தமிழகத்துல குறையும். அதே சமயத்துல பிறகு மீண்டும் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு கடல் சார்ந்த அளவுகள்லாம் சாதகமா மாறுகிறது. அப்படி பார்க்கும்போது டிசம்பர் 10 to 15 இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு தாழ்வு பகுதி உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தாழ்வு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கணும். அதே சமயத்துல டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வலுவான புயல் சின்னம் உருவாவதற்கான சாதக சூழலும் தற்போதே தென்படுது. அப்படி இதை வைத்து பார்க்கும்போது இன்னும் ஒரு 2 முதல் 3 சுற்று மழைப்பொழிவை நம்ம இந்த டிசம்பர் மாதத்துல எதிர்பார்க்கலாம். அதுல ஒரு சுற்று மழைப்பொழிவு சற்று வலுவான தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிசம்பருக்குள்ளவே 3 மழை இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா?
ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வறண்ட வானிலை நிலவினாலும் அதன் பிறகு ஒரு தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதக சூழல் இருக்கு. அது தாழ்வு பகுதியோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் என வலுவடைந்து தமிழகத்துக்கு அருகே வந்து மழை தரும் நிகழ்வாக அமையும். குறிப்பா டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மழை தரும் நிகழ்வாக அமையும். காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது. அதன் தொடர்ச்சியாக அதனை தொடர்ந்து அடுத்ததாக 3வது வார இறுதியில டிசம்பர் 20ஆம் தேதி வாக்குல மற்றொரு சலனம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தென்சீன கடலில் இருந்து வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு முந்தைய காலகட்டத்தில எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், தென்சீன கடலில் இருந்து வருகை தரக்கூடிய சலனங்கள் சற்று வலுவாகவே இருக்கும். அதுவும் டிசம்பர் இறுதியில வர்தா, தானே போன்ற புயல்கள் எல்லாமே நமக்கு வந்து தென்சீன கடலில் இருந்து டிசம்பர் இறுதி நாட்கள்ல வருகை தந்த புயல்கள். அது போன்ற ஒரு சலனம் நமக்கு டிசம்பர் 20ஆம் தேதி வாக்குல வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மக்கள் தற்போது அச்சப்பட தேவையில்லை. ஆனால் பருவமழை முடியவில்லை, இன்னும் சுற்றுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக மக்களும் அரசும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலையில நம்ம சொல்லிக்கொள்ளும். ஓகே, இந்த சீசன்ல உருவான பெரிய சிஸ்டம் அப்படின்னா டானா எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா டானா வந்து அதை அரசும் ஒடிசா அரசும் மற்றவையும் கையாண்டு விட்டன. அது பெரிய பாதிப்பையே கொடுக்கல. ஆனா இது நம்ம பெரிய அளவு எதிர்பார்க்கல, மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்க கொடுத்தது. இதற்கு ஈக்குவலா இருக்குமா? நீங்க தானே வர்தாவோடலாம் கம்பேர் பண்றீங்க, அடுத்து வரக்கூடிய இந்த சிஸ்டம் தென்சீன கடல்ல இருந்து, அது இந்த சீசனுடைய மிகப்பெரிய புயலாகவோ அல்லது தீவிர சிஸ்டமாகவோ இருக்குமா? அதாவது இப்ப தற்போது உருவான அந்த செஞ்சில் புயலை பொறுத்தளவுக்கு சாதகமான கடல் சார்ந்த அலைவுகள், எம்ஜேஓ அலைவாக இருக்கட்டும், ராஸ்பி அலைவாக இருக்கட்டும் என சாதகமான கடல் சார்ந்த அலைவுகளோட உருவான ஒரு புயல். இது ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக தான் அமையும், குறுகிய காலத்துல பெருமழையாக தான் அமையும் அப்படிங்கறத நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்மளால உறுதிப்படுத்த முடிஞ்சிச்சு. ஆனா டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் நமக்கு மேற்கு பசிபிக் மற்றும் அதனை ஒட்டிய தென்சீன கடல் பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். அப்ப அங்கிருந்து நீண்ட தூரம் கடலில் பயணித்து வரக்கூடிய புயல்கள் எல்லாமே சற்று வலுவாக இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம வெறுமனே மழைக்கு மட்டுமே எச்சரிக்கையாக இருக்கக்கூடாது, அதன் தீவிரமும் அதன் தாக்கமும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம நிகழ்நேரத்துல சற்று உற்று நோக்கணும். அதே சமயத்துல தற்போது மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அடுத்தடுத்த மழை நிகழ்வு இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கையுடன் இருந்தாலே போதும். அந்த நிகழ்வுகள் வரும்போது அதற்கு முன்னதாகவே நமக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் தமிழகத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மழைப்பொழிவு எப்படி அமைகிறது, அந்த மழையிலுமே தாக்கம் பெரிதாக இருக்கும். ஏன்னா இப்ப விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கு. நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பி இருக்கு. இந்த சூழல்ல மேலும் ஒரு 5 சென்டிமீட்டர் மழை பதிவானாலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இன்னொரு தாழ்வு பகுதி வந்து டிசம்பர் 12 முதல் 15 வரையிலான காலகட்டத்துல ஒரு 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழையை கொடுத்தாலே அந்த பாதிக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு பெரும் பாதிப்பாக மாறும். அதன் காரணமா இனி வரக்கூடிய சலனங்களை வந்து நம்ம மிக எச்சரிக்கையாக கையாள வேண்டியது அவசியம். ஹேமச்சந்திரன், இப்போ நம்ம வரைபடத்துல பார்க்கிறது ECM மாடல். அதன்படி 17ஆம் தேதியினுடைய டேட்டா கிடைச்சிருக்கு. 17ஆம் தேதியுடைய டேட்டா எங்க இது தாழ்வு மண்டலமாக உருவாச்சோ, இலங்கைக்கு கீழே எங்க உருவாச்சோ அதே இடத்துல 17ஆம் தேதி நிக்குது. ஸோ அப்படின்னா இதே மாதிரி தான் அது வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா சேம் எங்கே நின்றதோ அதே போல தான் இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் இதே பாதையில் வரும் அப்படின்னு கணிக்கலாமா எப்படி? அதாவது பாதையை பொறுத்தளவுக்கு நம்ம தற்போது உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா செஞ்சல கிட்டத்தட்ட ஒரு 7 முதல் 8 நாட்களுக்கு புயலாகவே நமக்கு தமிழக கடற்கரை அருகேவே நிலை கொண்டு இருந்தது. அப்ப அடுத்து ஒரு சலனம் வேற வர இருக்கிறது. இதன் தாக்கத்துலதான் அந்த பாதையும் தேதியும் மாறும். ஆனால் இது வந்து தென் தமிழகத்தை விட வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம அனுமானிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய சலனங்கள் வடக்கே செல்வதற்கோ, ஆந்திராவிற்கோ, ஒடிசாவிற்கோ அது போன்று வடக்கே செல்வதற்கோ அல்லது குமரிக்கடல் வழியாக தெற்கே செல்வதற்கோ வாய்ப்புகள் இல்லை. இது சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் தான் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டிசம்பர் மாதத்துல அடுத்து வரக்கூடிய சலனங்கள்லையும். ஓகே, இப்போ எப்படி சென்னை முதல் நாகை வரையணுமோ அதே போல நம்மளும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றீங்க. ஒரு சிறிய கேள்வி என்னன்னா, 31% இந்த வடகிழக்கு பருவமழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அப்ப இன்னும் அது அச்சத்தை அதிகப்படுத்துது, எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு டிசம்பர் மாதத்துல தமிழகத்துல இயல்பாக பெய்ய வேண்டிய மழையின் அளவு அப்படிங்கிறது மாநில சராசரியாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டும். அந்த 9 சென்டிமீட்டர்ல இருந்து 31% அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் இந்திய வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள்லயே நமக்கு 8 சென்டிமீட்டர் மழை கிடைச்சிருச்சு டிசம்பர் மாதத்துக்கு.
அப்ப மிச்சம் இருக்கக்கூடியது 1 சென்டிமீட்டர் வந்தாலே இயல்பு. அப்ப இனி பெய்யக்கூடிய மழை எல்லாமே இயல்புக்கு அதிகமான மழை தான் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் வரும். இததான் அவர்கள் அறிக்கையை வெளிப்படுத்துது. அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கூற்றின்படியே டிசம்பர் மாதத்துல இயல்புக்கு மிகுதியான மழைக்கான வாய்ப்புகள் தான் தமிழகத்துல இருக்கு. நன்றி திரு ஹேமச்சந்திரன், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள், இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை நான் விளக்கி விடுகிறேன். எப்படி அப்படின்னா, இப்போது நாம் இந்த தேதியில் இருக்கிறோம். எங்க அப்படின்னா பாருங்க, 3ஆம் தேதி நாம் இங்கே பார்ப்பது இப்போது கடந்து போன புயல். இதன் பிறகு சின்ன சின்ன சின்னங்கள் உருவாகும். எங்க அப்படின்னா இதே வங்கக்கடலில் இலங்கை அருகெல்லாம் உருவாகி வருகிறது. ஆனால் பெரிய நிகழ்வு அப்படின்றது 12ஆம் தேதிக்கு மேலெல்லாம் குறிப்பிடுறாங்க. ஸோ 10ஆம் தேதிக்கு மேலே பார்க்குறோம். பாருங்க இங்கெல்லாம் பாருங்க 12ஆம் தேதி எல்லாம் உருவாகிறது. ஸோ இதன் காரணமாக நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்றாங்க. அது சிறு ஈவெண்ட்டாக இருக்கும். அதன் பிறகு கடலில் இதற்கப்புறம் ஒரு கேப் விழுகும். இந்த ஒரு வாரம் கேப் விலகக்கூடிய அதே நேரத்தில் மீண்டும் பாருங்க 15ஆம் தேதி வாக்கில் இங்கே ஒரு தாழ்வு உருவாவது போல காட்டுகிறது. நம்ம இதில் பல ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் இருக்குது. நம்ம ECM மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறோம். IMDயோட மேக்ஸிமம் ஒட்டி போகக்கூடிய ஃபோர்காஸ்ட் மாடலாக அது இருக்கிறது. ஆனால் 16ஆம் தேதி இங்கே ஒன்று உருவாகுது பாருங்க. ஸோ அது 17ஆம் தேதி லோ ப்ரெஷராக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரிகிறது. ஸோ இப்போது வரை நம்மிடம் இருக்கக்கூடிய டேட்டா 17ஆம் தேதி எப்படி இந்த புயல் கடந்து வந்ததோ அதே போல் அது வருகிறது. இது லோ ப்ரெஷருக்கு அடுத்தடுத்த நிலைகளை மாறுமா, இது திரும்ப எந்த பகுதிகளை நோக்கி வரப்போகிறது, தென் தமிழக பகுதிகளை நோக்கி வரப்போகிறதா, மீண்டும் புதுவை, சென்னை, நாகப்பட்டினம் பகுதிகளை குறிவைத்து வரப்போகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.